ஹாய் ஹலோ ஆல். இன்றைக்கி சனிக்கிழமை காங்கேயம் மேரத்தான் கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 6:30 ஆயிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. நான் எப்படி பஸ்ஸில் போவேன், எல்லோரும் சேர்ந்து போகிறதுனா ஷேர் பண்ணி காரில் போயிடும் அப்படின்னு வந்தாச்சு. 6:15 பிளான் பண்ணா 5:30 மணிக்கு மூணு பேர் முப்படையா கிளம்புறோம். அது 30 பேரா மாறணும். 30 பேருக்கு அவன் வந்து டிராவலு இதெல்லாம் கொடுத்தாருன்னா தான் போவோம். அடுத்தலாம் டெவலப் ஆயிடும்டா. 300 ஆகணும், 300 3000 ஆகணும், அப்புறம் 30,000 ஆகணும். நண்பா இது பேராசை நண்பா. மணி 8 ஆகுது கரெக்டாக. சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டணும். சொல்லு, மக்கள்கிட்ட சொல்லு, உன் முன்னாடி எப்படி உன்னை திட்டுது அப்படின்றது உன் மக்கள்கிட்ட. கழுவி ஊத்துறாங்கடா. எப்ப பார்த்தாலும் மஜாவா பேசுறேன்னு. மஜாவா பேசுறியா? யூடியூப்ல கமெண்ட் போடுறதா அப்படி இல்லை. அவர் பேர் என்னன்னு தெரியல. அவரை முதல்ல பார்க்கலாம். எப்போ நான் பேசுறான்னு கமெண்ட் போடுறாப்புல. தனுஷ் நான் மஜாவா பேசுறேன். இதா இருக்குல்ல, பார்ப்போம். நாங்கள் ஒரு 11 மணிக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு ஆர்கனைசர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 11 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆர்வக்குள்ளாரில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் இருக்கார்ல, இவர் தான் விக்னேஷ். இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார் காங்கேயம் மேரத்தானை. ஸோ இவர் தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார். வந்து கையோடு நமக்கு பிப்பும் வாங்கி கொடுத்தாப்புல. 3 பேத்துக்கும் வரிசையாக 22004, 22005, 22006 தனுஷ், நான், அப்புறம் முகுந்தன் 3 பேத்துக்கும் பிப் கலெக்ஷனு, அதுக்குண்டான கிட்டு என்னென்ன இருந்தது அப்படின்னா டிஷர்ட் இருந்தது. அதை போக காட்டுறேன் நான். அப்புறம் நம்மளை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா 2 பிட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு ஈவெண்ட்லேயும் இந்த மாதிரி மேனிக்யூன் வச்சுருப்பாங்க. என்ன மாதிரி மேரத்தான் நடக்க போது அந்த இயருக்கு உண்டான கலரு, அதுக்குண்டான டிசைனு, லோகோ ப்ளஸ் என்ன ஸ்பான்சர்ஷிப் இருக்குது அப்படின்னு அடித்து வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லை. பொம்மையை திருப்பி பின்னாடி பார்த்தா நிறைய ஸ்பான்சர்ஷிப் இருந்துச்சு. முகுந்தன் வந்து எஸ்பிஐயில் தான் வேலை பார்க்குறான். ஸோ நான் கேட்டிருக்கேன் அவன்கிட்ட, அடுத்த நாள் நம்ம நடத்தினா எஸ்பிஐயில் வந்து வாங்கி கொடுக்குறது அவன் வேலை அப்படின்ட்டு. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்புறம் மண்டபத்தில் ஒரு ஷெட்டு ஒன்று பார்த்தோம் நம்ம அகாடமிக் போடுறதுக்கு. அதை பற்றின டீட்டெயில் பேசிக்கிட்டு இருந்தது தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கீழே கான்கிரீட் போட்டுட்டு இந்த அளவுக்கு ஆகணும், இந்த அளவுக்கு நீளத்தில் இந்த மாதிரி போட்டோம்னா 3-4 லட்ச ரூபா வந்துடும். 3-4 லட்ச ரூபா வந்துடும். இதுக்கே 3-4 லட்ச ரூபா வரும் கண்டிப்பாக. நம்ம கடையில் குடோனில் போட்டோம் தெரியுமா, அந்த செட்டுக்கு போட்டதுக்கு வந்து நம்ம குடோனில் போட்டதுக்கு வந்து லேபரும் இதுவுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5-1.25 லட்ச ரூபா வந்துருச்சு. அதாவது அகலம் 15 அடி, நீளம் 40 அடி, நார்மலான தரையில் எதுவுமே போடாமல். காங்கேயன்ற ஊரில் எவ்வளோ பெரிய மண்டபம் பாருங்கள். இந்த மண்டபம் வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது, ரொம்ப லக்ஸூரியஸாக இருந்தது. சிங்கம் அயன்மேன் அகாடமிக் மஹால். அகாடமிக் சிங்கம் அயன்மேன் மஹால் அகாடமி போடுங்க, அப்போ தான் அடையாளமாகும். சிங்கம் மஹால், சிங்கம் மஹால், சிங்கம் அயன்மேன் அகாடமி, சிங்கம் மஹால், சிங்கம் தேட்டரு, சிங்கம் பஸ் ஸ்டாண்ட், சிங்கம் சிவா பஸ் ஸ்டாண்ட், சிவா மெடிக்கல் காலேஜ், சிவா ஸ்கூல். ரொம்ப ஓவராக இது ஈவெண்ட்டுக்கு உண்டான ப்ரைஸ் மணி. 5 கிலோமீட்டருக்கு, 10 கிலோமீட்டருக்கு, 21க்கு உண்டான ப்ரைஸ் மணி. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது. நமக்கு எடுக்க லேட் ஆகும். மத்தியானம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க. சரி நம்மளும் போய் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு முகுந்தன் சேர்லாம் எடுத்து வச்சான். நானும் போயிட்டு தட்டு எடுத்துகிட்டு சாதம் ப்ளஸ் வந்து ஒரு கூட்டு, அப்புறம் ஒரு குழம்பு சாம்பார், அப்புறம் ரசம், மோர் இருந்தது. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான் மத்தியானம் இருந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. குறைய சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ப்ரொமோஷனுக்காக பேசலை, உண்மையாகவே நல்லா இருந்தது. போதும், அவங்க அவ்வளோ ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க. இவ்வளோ மத்தியான சாப்பாடு நைட்டு காலையில் வரையும் போடுறாங்கன்னா பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. நான் போன ஈவெண்ட்டு 50,000 ஃபாலோவர் வச்சிருக்காரு. நம்ம காங்கேயம் மேரத்தான் வந்து எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி இவர் போட்ட இன்ஸ்டாக்கு அப்புறம் புதுக்கோட்டை, சிவகங்கை அந்த ஏரியாவில் இருந்து சிவகங்கையோட காங்கியோட காலம் மாதிரி ஒரு சிவகங்கையோட சிங்கம் நம்ம மராத்தனுக்காக சிவகங்கையிலிருந்து வந்திருக்காரு. நம்மளுக்காக ப்ரொமோட் பண்ணி அவர் ப்ரொமோக்கு அப்புறம் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பல மடங்கு அதிகமாச்சு. உண்மையா அவர் ஒத்துக்கணும். அவருக்கு நம்ம காங்கேயம் ரன்னர்ஸ் சார்பாகவும் காங்கேயம் மராத்தான் கமிட்டி சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறோம். அடுத்த டைமில் எதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். டக்குன்னு மைக்கை கொடுக்கும், என்ன பேசுகிறதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக. ஃபஸ்ட் டைம் என் கையில் மைக் வாங்கி இதெல்லாம் பேசுகிறது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரூமுக்கு உண்டான கீ வாங்கவே ஒரு 4-4:30 ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
ரூமை தேடி கண்டுபிடிச்சி போயிட்டோம். பார்த்தா அது மண்டபத்துக்கு மேலேயே இருக்குது இந்த ரூமு. பெரிய மண்டபமாக இருக்குது. ரூமும் பெருசாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மண்டபத்தில் இருக்க ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஹோட்டல் ரூம் மாதிரி அழகாக இருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் வந்து தங்குறது. நமக்கு வந்து நாளைக்கு ரேஸ் போடுறதுக்கு ஜெல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து சென்னையில் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது இல்லை. இந்த தடவை ஜெல் பாயிண்ட் வந்து ஜெல் வந்து ஒரு எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா, சிவன்மலையை ஏறி இறங்கினோடனே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒன்று தான் இருக்குது, ஆளுக்கு ஒன்று 3 வாங்கிட்டு இருந்தேன். இந்த டப்பா இருக்குல்ல, இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா யூனிவெட் அப்படின்னு ஒரு பிராண்டு. ஜெல் 100 அப்படின்றது ஒரு டப்பாவோட விலை 600 ரூபா. இதெல்லாம் எடுக்கணுமா, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகுது. ஒரு ஆள் ப்ரிஃபரன்ஸ் அது. ஒரு ஆள் உடம்பு என்ன மாதிரி கண்டிஷன். நான் தண்ணியே இல்லாமல் ஓடி இருக்கேன். இருந்தாலும் அந்த டைமிங்கை குறைச்சி ஓடணும், நம்ம திருப்திக்காக பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு உலகம் சொல்கிறத விட உலகத்தோட ஒத்து போகிற மாதிரி நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். வெறுங்காலில் தான் ஓடுவேன், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இல்லாமல் கொஞ்சம் ஷூ, கார்பன் பிளேட்டு இந்த மாதிரி இது காசு இருந்தால், இல்லைன்னா ஒரு பேசிக்காக ஒரு ஷூலேருந்து ஆரம்பிச்சோம்னாலே ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இதான் அது தெரியுதா யாரு? இந்த பை இருக்குல்ல, இதில் கொடுத்தாங்கல்ல, இதில் பேம்ப்ளெட்ஸ் தான், அதாவது விளம்பரங்கள் பேம்ப்ளெட்ஸ் தான் வந்து ஜாஸ்தி. ஏன்னா இதில் அது போக RFID இங்கே இருக்குது. இதை எடுத்து இதில் ஒட்டணும். இது என்ன தெரியுமா, இது 10 ரூபா. இந்த 10 ரூபாயை இந்த ரத்த கட்டை எடுப்பேன் பேண்டில் இப்படி வச்சு ஒரு வட்டத்தை போட்டு இதை கட் பண்ணி எடுத்து இந்த 2 பாயிண்ட்லேயும் ஒட்டணும். இப்போ அதுதான் வேலை. என்ன இப்போ ரெண்டு செஸ்ட் நிப்பிள்ஸ்லேயே ஒட்டினோம்னா உறைவு இல்லாமல் 21 கிலோமீட்டர் ஓடலாம். அப்படி இல்லைன்னா சில பேத்துக்கு ரத்தம் வரும். இல்லைன்னா எனக்கு மறுநாள் அன்னைக்கு டிஷர்ட் போடுறதே வலிக்கும். சரியா? ஆமாம். எதுக்கு உனக்கு? எதுக்கு நீ தான் எலைட் ஆச்சுடா, நெஞ்சில் கரியே இருக்காது. எதுக்கு உனக்கு கறி? உனக்கு கேட்டால் அவனை இது வந்து ORS எத்தனை இருக்கு பாருங்க, போதை பொருள். இவங்க சின்ன குட்டி மெடிக்கல் ஷாப்பை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இன்னைக்கு உண்டான இது பிப் கலெக்ஷன் பண்ணிட்டு முடிச்சாச்சு. அதனால் பின் பண்ணியாச்சு, நானும் பின் பண்ணியாச்சு. வால்னி அடித்து தூங்க வேண்டியதான். சண்டே ஒரு 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம். அந்த பச்சை கலர் டிஷர்ட்டை போடல. அப்புறம் நான் வச்சிருந்த ஸ்லீவ்லெஸ் எடுத்து போட்டேன். அது வந்து லூஸாக இருந்தது, ரொம்ப நல்லா இல்லை. ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க, நல்லா போடணும் அப்படின்றதுக்காக டிஷர்ட்டை மாற்றிட்டேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து 21 கிலோமீட்டர் ரேஸுக்கு கார்பன் பிளேட் ஷூ நைக் Alpha Phi 3 யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அந்த ஷூ யூஸ் பண்ணுறதுக்கு. நல்ல டைமிங் உடையணும்னு வேண்டிகிட்டே தான் மாட்டினேன் நான். நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம கேமரா, இது அனுமருக்கு கஜா மாதிரி நமக்கு இந்த கேமரா இதை வச்சுட்டு தான் நம்ம ஃபுல்லாக லாக் எடுக்கிறது. எடுக்கக்கூடாது வீடியோ. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்ரா. நம்ம ஊருக்காரனே நீ தான்டா பேசுப்பா, வேற எவனும் பேச மாட்டாங்க. ரேஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனேன் அப்படின்னா, நைட்டே ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ORS கலந்து குடிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு 1 லிட்டர் தண்ணியில் ORS, அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு கீழே இறங்கணும். சாவி வச்சுட்டு ஓட முடியாது, வெறும் சாவியை மட்டும் கழட்டிக்கிறோம் டேக் எடுத்துகிட்டு அப்படின்றதுக்காக. டேக் கொண்டு போய் வச்சுட்டு சாவியை மட்டும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நான் போய் சாவி வைக்கிறதுக்கு போயிட்டேன். சாவி வச்சுட்டு திருப்பி வந்தால் ஒரு பையில காணா, எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சரி நம்ம போவோம், போய் வார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கினேன். காங்கேயத்தில் ஒன்று ஃபேமஸானது மாடு, அந்த காளை மாடு. அதை பார்த்தேன், அது என்னை பார்த்து குத்த வந்துருச்சு. சரி பயப்படாத மாதிரி அப்படியே அங்கேருந்து எஸ் ஆகிட்டு எல்லார்ட்டையும் கை கொடுத்துட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் முன்னாடி சிவகிரியில் மீட் பண்ணவங்க எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டையும் ஒரு பார்த்து பேசிவிட்டு வார்ம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் பண்ணேன், ரொம்பலாம் வார்ம் பண்ணல. ஏன்னா ரொம்ப பேனிக் ஆனோம்னா ஓட முடியாது அப்படின்றதுக்கு. அந்த பின்னாடி இருக்கேன் பாருங்கள், என்னை தோள்பட்டையை பிடிச்சி வார்ம் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணி தொங்கியே அவன் எனக்கு ஒரு வார்ம் ஏற்றி விட்டான்.
எனக்கு இப்போ என்ன வேலைன்னா பேசுகிற தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சி அவர் கூட போய் நின்றுட்டோம் அப்படின்னா அவர் கூடயே சேர்ந்து ஓடிடலாம். 145 டார்கெட் வச்சுருந்தில்ல, 1 மணி நேரம் 40 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்குண்டான பேசுகிற பக்கத்தில் போய் நிற்போம் அப்படின்ட்டு அவரை தேடி போய் அவங்களுக்கு ஒரு லைனுக்கு பின்னாடி நின்றுருந்தேன். ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டாங்க. டிஎஸ்பி வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சேன், டிஎஸ்பி எஸ்பிஓ வர்றதுக்கு. அதனால் 5 நிமிஷம் கழித்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசுகிற நம்மளை விட்டுட்டு போயிட்டாருங்க. பேசுறீங்க போயிட்டாரு. நான் கரெக்டான டைமுக்கு தான் ஓடுறேன். இல்லை பேசுகிற வரை கரெக்டு தான். நம்ம கீழே இருக்கிறனால கோபா ஸ்லோ பண்ணி அடிக்குவார். ஃபஸ்ட்டு சென்சார் பேட்டு தாண்டியாச்சு. 28 மினிட்ஸ். வந்துட்டேன் இல்லை, நான் போட்டிருந்த நாளைக்கு காலம் மீட் பண்ணுறேன்னு சொல்லி கவர்மெண்ட்ல வீர வாத்தியா எப்படி படிச்சிருக்கேன்னு வளருது ஓடுற. ஒரு பாட்டி ஒருத்தவங்க நின்று எல்லாத்துக்கும் கை தட்டி வரவேற்பு கொடுத்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். அவ்வளோதான், இந்த ஒரு யூட்டர்னு பிடிச்சிடலாம். ஓ வந்துட்டேன் வந்துடுறேன். 145 பிடிக்கலாம். தேங்க்ஸ் மேடம், இருக்கட்டும். ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. நன்றி ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்க. ஜி வாங்க 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 ஜி வாங்க ஜி, அவ்வளோதான், ஒரு 200 மீட்ரு. வாங்க 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 ஜி வாங்க ஜி. சிங்கம் போல சென்டருக்கு வரும் ஜி. வாங்க சூப்பர் ஜி, வாங்க வாங்க சிங்கம் போல சென்டருக்கு வாங்க. நான் வரேன், உங்கள் பேச பிடிச்சி வர முடியல. கொடுங்க வாங்க. பேசுறது என்னை விட்டுட்டு வந்துட்டாப்ல ஜி. வாங்க முடிச்சிடும், ஆரம்பத்தில் விட்டு வந்துட்டாரு, பிடிச்சிட்டேன். காங்கேயத்தில் காலனா சிவன்மலையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அந்த ஒரு 2 கிலோமீட்டர் ஏறி இறங்குறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். நான் அலர்கோயில் ஏறுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு இது வந்து சமாளிக்கக்கூடிய அளவில் இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு தடவையாச்சும் இந்த ரன்னை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் லைஃப்பில். நான் இந்த ஸ்பீடில் ஓடினேன் அப்படின்னா 146 பாயிண்ட் சம்திங்கில் வரும். ஸோ கடைசியாக 1 கிலோமீட்டர் வந்து நான் அழுத்தணும். அப்போ வந்து இந்த கமெண்ட்டில் வந்து இந்தியா டிஷர்ட் போடுறது தகுதியே இல்லைன்ற மாதிரி, நீங்களாம் அத்லட்டே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்களா, அதெல்லாம் மண்டைக்குள்ள வந்தது அந்த படத்தில் வர மாதிரி. உங்களுடைய சேஃப்டிக்காக தான் சொல்றோம். 136 தனுஷ் வந்து நம்ம எலைட் வந்து 136 130 டார்கெட் பண்ணேன், முடியல. 2 வந்துருச்சா? 2 கரெக்டாக 2 ஓடு. எல்லாத்துக்குமே திருப்தி. எல்லாத்துக்கும் நான் வந்து 5 கொண்டு வரணும்னு நினச்சேன், 5 கொண்டு வர. என்ன ஒரு டஃப்னா ஹில்ஸ் தான் டஃப்பாக இருந்தது, அதுவுமே ஓடியாச்சு. ஆமாம், டவுன் ஹில்லில் வந்து திருப்பி அதை கெயின் பண்ணியாச்சு.
அதனால இன்னொன்று வந்து என்னன்னா எல்லாருமே நல்லா தூங்குறாங்க, நான் தூங்கவே இல்லைங்க. மொத்தம் தூங்குனதே 3 மணி நேரம் தான். 10 மணிக்கு தூங்க. இவனுக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கு. ரேஸ்னா போட்டு நம்மள உசுர வாங்காம இன்னைக்கு விட்டானேன்ற ஒரு சந்தோஷம் மட்டும்தான். முடிஞ்சுட்டு இந்த டிஷர்ட்டை போட்டாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது இந்த டிஷர்ட், நல்ல கிளாத்து, சைஸ் மட்டும் அடுத்த தடவை கேட்டு வாங்கிட்டு போகணும். எல்லாருமே நல்லா சப்போர்ட்டு. பேக் பண்ணிட்டேன், ஷூ எடுத்து வச்சாச்சு, துண்டு எல்லாமே எடுத்தாச்சுல. மொபைல் 2 இருக்குது, வாட்டர் கேனு, டை. ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. யார் யார் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்க்குலாம் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தடகளம் சக்தி வாங்குறா இருப்பாங்க. ரன்னிங்கை முடிச்சுட்டு ரூமில் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் சாப்பிட கிளம்பியாச்சு. நீங்கள் இந்த ஈவெண்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு தான், காலை சாப்பாடு. அதுவும் ரன்னிங்கை முடித்தோடனே சாப்பிட்ட சாப்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 இட்லி வாங்கிட்டு ஒரு தக்காளி கூட்டு வச்சுருந்தேன், தொக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. அது சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து பொடி தோசை, அப்புறம் அப்பம், அப்புறம் உப்புமா, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போய் பொடி தோசை வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்போ வந்து ஒரு நண்பர் வெங்கட் மௌலின்னு ஒருத்தர் அவங்க கூட பின்னாடி வந்துட்டு இருக்காருல, அவர் வாங்கி கொடுத்தாப்புல. ஃபஸ்ட் டைமாக அப்பம் சாப்பிட்றேன். எனக்கு அந்த பால் ஐட்டம் பிடிக்காது, தேங்காய் பால் எதுவுமே பிடிக்காது. ஆனால் அந்த அப்பத்தில் வந்து பட்டாணிலாம் வச்சு தேங்காய் பால் ஊற்றி ஒன்று கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. திருப்பி வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன், கூட்டமாக இருந்தது, வரிசையில் நின்று வாங்குறது சங்கடமாக இருந்தது. டக்குன்னு இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இது ஃபுட் ரிவ்யூலாம் இல்லை, உண்மையாகவே ஒரு ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நடத்துறதுன்றது பெரிய விஷயந்தான். எனக்கு நினைவு பரிசாக வந்து ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்தாங்க, ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்ததுக்கு. வெங்கட் மௌலி நம்மளோட தீவிர ரசிகர் ஆகிட்டார், சொல்லிக்கலாம்ல. அகாடமியில் சீக்கிரம் ஆமாம், அட்மிஷனோட சேர்த்து டொனேஷன் கொடுப்பாரு. முடிச்சு கிளம்பியாச்சு. சிறுத்தைக்குட்டியில் கூட்டிட்டு கிளம்பிட்டேன். தனுசு அங்கே மூந்தன் வரான் பின்னாடி. மூந்தன் ரொம்ப டல்லாக வரான், என்னன்னு தெரியல. ஓவராலாக இந்த ரன் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆளுக்கு ஒரு பர்சனல் பெஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வந்துட்டோம். தனுஷ் மட்டும் கொஞ்சம் சோகமாக வந்தேன், என்ன இன்னும் டைமிங் உடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அது மட்டும் தான் குறை. மித்தபடி எனக்கும் மூந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். நினச்ச டைமிங் அச்சீவ் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஒரு 1:45 முடித்தேன், தனுஷ் 1:36, முகுந்தன் வந்து 2 hours. நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். ஓகேவா, பாய்.